ரீசெண்டா ஜூலை 12 நடந்து முடிஞ்ச அம்பானி பையன் கல்யாணத்தில் நடந்த காரசாரமான கூத்துகளை தூக்கி எறிஞ்ச பணம், அது மட்டும் 5000 கோடி மேனேஜ் பண்றதுக்காக மக்கள் வயிற்றுல அடிக்கிற அம்பானியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2 யாருமே வாயை பழக்கிற அளவுக்கு இருந்துச்சு அவங்களோட இன்விடேஷன். கிட்டத்தட்ட மினி ஒரு கோயில்னே சொல்லலாம். திறந்ததுமே அவ்வளவு அமைப்புகள், அவ்வளவு செட்டிங்ஸ், எல்லாமே தெய்வ வழிபாட மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தங்க முலாம் பூசி தங்க சலைகள் முதற்கொண்டு எல்லாமே சூப்பரா அமைச்சிருந்தாங்க. அந்த பத்திரிகை இன்விடேஷன். அந்த இன்விடேஷன் மதிப்பை பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாயிலிருந்து 50 லட்சம் வரை வரும்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே தாம்பரத்துக்கு வாட்ச், கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் வச்சு தாராளமா அள்ளி தூக்கி எரிஞ்சிருக்காரு. யார் வீட்டு பணம், யார் தூக்கி எறிகிறது, அதையும் விடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணத்தை கொடியா தூக்கி எறிஞ்சு வெளிநாட்டுல இருக்கு டான்சர், ஃபைட்டர், ஏன் பாடகர் சொல்லி பயங்கரமா பெரிய பெரிய சிலிபிரிட்டில வர வச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு. இதெல்லாம் யாருக்காக? இந்தியாவில இருக்க மிகப்பெரிய பணக்காரர்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காக. அம்பானி பையனோட பிரம்மாண்டம் யாருமே சொல்ல ஓகத்திலேயே இல்லாத அளவுக்கு பயங்கர கிராண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில இருந்து சூப்பர் ஸ்டார் போய் டான்ஸ் ஆடி பயங்கர கேள்வி குத்து ஆகிட்டு இருக்கு, ட்ராவல் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். கிட்டத்தட்ட இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது போய் டான்ஸ் ஆடினது வந்து மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் அட்லி வந்து பணக்காரன் கால பிடிக்கிறேன் மிக மோசமான ஒரு செயலை செஞ்சிருக்காப்ல. கிட்டத்தட்ட முதுகவே டெம்ப்ளேட்டா மாத்தி வச்சிருக்காப்புல நம்ம அம்பானிக்காக. அட பாவியில பணக்காரன் கால பிடிக்கிறக்காண்டி என்னென்ன எச்சவேலை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அவர் சம்பாதிக்காத அவர் பணம் தூக்கி இருந்து செலவு பண்றாரு. உனக்கு என்னடா அப்படிங்கிறீங்களா? அது உண்மைதான், வாஸ்தவம் தான். கிட்டத்தட்ட அம்பானி வந்து சாதாரணமா இந்த நிலைமைக்கு வரல. ரிலையன்ஸுங்கிற ஒரு பிராண்டே வந்து அழிய போற நிலைமையில கீழே இருந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூளை யூஸ் பண்ணாப்புல கிட்டத்தட்ட 2 GB 200 ரூபா 24 வேலைக்கு எல்லா நெட்வொர்க் கொடுத்துருந்தப்ப அதிர்வி அவர் ஒரு நாள் அவனுக்கு 2 GB ஃப்ரீயா தரேன் எடுத்துக்கோ. அது மட்டும் இல்லாம சிம்மும் ஃப்ரீ. கிட்டத்தட்ட ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னப்ப இந்த உலகமே பயந்துச்சு, கொடுக்க முடியுமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட லைன்ல போய் நின்று வாங்கினாங்க. சிம்ம 1 வருஷம் 2 வருஷம் வச்சு 2 வருஷம் பயமா யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடிப்பட்ட நெட்வொர்க் வந்து ஏற்பட்ட நெட்வொர்க் அடியாகி போயிருச்சு. ஏர்செல்லா இருக்கட்டும், வோடஃபோனா இருக்கட்டும், ஐடியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி பல சிம்ல 10 நெட்வொர்க்கு மேல கிட்டத்தட்ட அடியாகி காணாமே போயிருச்சு. அசைக்க முடியாத நெட்வொர்க்கா ஜியோ வந்து உருவெடுத்துச்சு இந்தியாவிலேயே மிக பெருசா. அதுக்கெல்லாம் காரணம் அம்பானியோட மூளை தான். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அவர் சம்பாரிச்ச காசு தான் வந்து அவர் சொல்றதான் கவர்மெண்டே கேட்குது. அந்த நிலைமையில வச்சிருக்காரு. அதனால அவர் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் காரணம் தாக்கு பிடிச்சி பிஎஸ்என்எல் இருந்திருக்கு. அதை யோசிக்காம விட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 1.5 மாசத்துல பிஎஸ்என்எலோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே 1.5 லட்சம் வாடிக்கையாளர்கள் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களா சென்னையில மட்டுமே. ஜியோட அழிவுக்கு ஆரம்பமாயிருச்சு. கிட்டத்தட்ட பிஎஸ்என்எல் இதே ரேட் மெயின்டைன் பண்ணி கிட்டத்தட்ட 5G 4G சேவை, பிஎஸ்என்எலோட 4G சேவை வந்து இந்தியாவோட முக்கியமான இடங்களை கிடைச்சிட்டு இருக்கு. அதே வந்து இந்தியா ஃபுல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பிஎஸ்என்எல் அடிச்சுக்க ஆளே இல்லை. கிட்டத்தட்ட நம்பர் 1 இடத்துக்கு பிஎஸ்என்எல் போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த அம்பானி பையன் மேரேஜும் ஒரு காரணம் தான் ஜியோ அழிவுக்கு. கிட்டத்தட்ட ரேட்டை கூட்டிட்டாங்க. இந்த டைத்துல கூட்டு மிகப்பெரிய தப்பு. கிட்டத்தட்ட இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். இல்லாதவங்களுக்கு ஒரு 1000 பேர் 5000 கோடியில வந்து 1000 கோடி ஒதுக்கி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், துணிமணி எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு சீக்கிரம் அம்பானி பண்ணிடலாம். அதை பண்ண தவறிட்டாரு. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அத்தன் டாட்டாவா இருக்கட்டும், லாரன்ஸா இருக்கட்டும், சின்ன சின்னதா உதவி பண்ணிட்டு இருக்காங்க, வளர்ந்து வராங்களே, அவங்க எல்லாம் சொல்லிக்கிறது ஒரே ஒண்ணுதான், தி கிரேட்டஸ்ட் சல்யூட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.